கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இது யாராவது சொல்ல முடியுமா? நான் நாளைக்கு மெட்ராஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ ஒரு டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னா, பஸ்லேயோ ட்ரெயினில் டிக்கெட் போட்டுட்டேன்னா நான் கன்ஃபார்மாக சொல்லலாம், நாளைக்கு காலையில் நான் அங்கே இருப்பேன். எனக்கு சில கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஆனால் ஒருத்தரும் நான் இறந்ததுக்கப்புறம் 3 நாளில் உயிரோடு எழும்புவேன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வசனமும் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது, அவர் அந்த வார்த்தையின் மூலம்தான் சகலத்தையும் உண்டு பண்ணினார். ஆகையினால தான் பைபிளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அது முழுக்க ஆண்டுடைய வார்த்தை, அதில் மெஜாரிட்டியாக இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தை. அப்போது நாம் ஜோம் பண்ணுறோமோ இல்லையோ முதல்ல பைபிள் வாசித்தரணும் டெய்லி. பரவாயில்லையா, ஜோம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜெபிக்கிறதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அதை விட அதிக முக்கியத்துவம் எதில் இருக்கணும்? ஜெபிக்கிறது 1 மணி நேரம்னா பைபிள் வாசிக்கிறது 1.25 மணி நேரம் இருக்கணும். ஏன்? ஜெபிக்கிறது நாம் ஆண்டவரோட பேசுகிறது, பைபிள் வாசிக்கிறது அவர் நம்ம கூட பேசுகிறது. அப்போ எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? சிலபஸ் தெரியாமல் ஜோம் பண்ண முடியாது, சிலபஸ் தெரியாமல் படிக்க முடியாது. அப்போ சிலபஸ் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. அநேகருடைய பிரச்சனை, இப்போ படிக்க தெரியாதவங்களுக்கு பரவாயில்ல, உங்களுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ இருந்தாங்கன்னா அவங்கள என்ன செய்ய சொல்லலாம், நீங்கள் வாசிக்க சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஆனால் படிக்க தெரியாதுன்னா தமிழ் ஆடியோ பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது வாசிக்கும், நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அது எப்படின்னு தெரியலன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி தரேன். ஆனால் படிக்க தெரிஞ்சவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக பைபிள் எடுத்து வாசிக்கணும். அநேகர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, ஐயா 2 வசனம் வாசித்தாலே தூக்கம் வந்துடுது. அது ஒன்றும் தவறு இல்லை, அது எல்லாருக்கும் இயற்கையாக மாம்ச பிரகாரமாக நடக்கக்கூடிய காரியம்தான். ஆனால் ஏன் தூக்கம் வருது தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதில் நாம் நேரத்தை செலவு பண்ணணும்னு போகும்போது பிசாசு அதை தடுப்பதற்கு பல காரியங்களை செய்து கொண்டே தான் இருப்போம். ஜெபம் பண்ணும்போது கூட தூக்கம் வராது சிலருக்கு. எதில் தான் தூக்கம் வரும்? சின்ன பிள்ளைங்க தான் தூங்குவாங்க ஜெபம் பண்ணும்போது, பெரியவங்க யாரும் தூங்கிட மாட்டாங்க. ஆனால் வேதம் வாசிக்கும்போது கொட்டாவியாக வரும். வசனம் வாசிக்கவே முடியாது, வாசித்தாலும் புரியலை. இந்த பிரச்சனை ஏன் இருக்குது அப்படின்னா, பிசாசு உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதையெல்லாம் நீங்கள் மீறி தான் என்ன செய்யணும்? அதில் உட்காரணும். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்குற மரியாதை கர்த்தருக்கே கொடுக்குற மரியாதை. அதை புரிந்து கொள்ளணும். யூதர்கள் சாப்பிடும்போது ஒரு துணி ஒன்று வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த துணியில் தொடச்சிட்டு அதை கசக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட பேசணும்னு வந்துட்டாருன்னா அந்த துணியை அந்த இடத்துல வச்சுட்டு எந்திரிச்சு போய் அங்கே பேசுவாங்களாம். அப்போது இந்த சப்ளை பண்ணவங்க அந்த துணி மடித்த மாதிரியே அங்கே இருந்துச்சு அப்படின்னா அவர் திரும்ப அங்கே என்ன செய்ய போகிறாரு, சாப்பிட போகிறாருன்னு அர்த்தன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தட்டையோ இலையவோ அவங்க எடுக்க மாட்டாங்க. இது அவருடைய வழக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு கல்லறைக்குள்ளே ஒரு துணி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. சீசர்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க, அவரை காணோன்னு கலங்கி போய் நிற்கும்போது தேவதூதர்கள் அப்போ சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அப்போ அங்கே ஒரு துணி மடித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் போனார், திரும்ப வருவார். அதான் அதனுடைய அர்த்தம். இது அவங்களுக்கெல்லாம் புரியும். அவங்க அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியும்.
நம்ம வேறு கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு புரிகிறது கஷ்டம். அப்போ அதை கொஞ்சம் என்ன செய்யணும், உன்னிப்பாக கவனிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்னவா? யாருக்கு இந்த வசனம் தெரியும்? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆதாமு ஏவாளு பாபம் செஞ்ச உடனே முதல்ல உள்ள வந்தது என்னதுங்க? மரணம். ஆண்டவர் கட்டளை என்ன சொன்னார்? நீ இந்த பழத்தை சாப்பிட்டீனா சொன்னாரா இல்லையா? எந்த சாவை சொன்னார்? சரீர பிரகாரமான சாவை சொன்னாரா? ஆத்துமாவிலே நீ செத்து போயிடுவான்னு சொன்னாரா? கரெக்டாக சொல்லணும்னா ஆவியில். அதுக்கு முன்னாடி மனிதனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைக்கப்பட்டிருந்தது. அதை சாப்பிட்ட உடனே, அதாவது தேவனுடைய கட்டளையை மீறின உடனே பரிசுத்தமானவருடைய அந்த ஆவியிலிருந்து இவன் என்ன செய்யப்பட்டான்? துண்டிக்கப்பட்டுட்டான். அதுதான் மரணம். அப்போ பாவம் செய்த உடனே மரணம் உள்ள வந்துச்சு. ஆண்டவர் அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயித்தார். அப்போ கடைசி சத்துரு, வல்லமையான சத்துரு எதுதான்? மரணம் தான். அதையே ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஜெயித்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர் ஜெயித்து மீண்டும் என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு வந்துட்டாரு. நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை என்ன செய்யுது? இருக்குது. இந்த சரீரத்திலேருந்து நம்முடைய ஆவி விடுபட்ட உடனே அடுத்து என்ன செஞ்சுருவோம்? நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவருடைய ஸ்தலத்திலே பரலோகத்திலே நாம் என்ன செய்வோம்? போய் அங்கே இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கும் லாசரு உயிர்த்தெழுந்ததற்கும் வித்தியாசம் உண்டு. லாசரு உயிரோடு எழுந்த போது அதே பழைய உடம்போடு தான் எந்திரிச்சு வந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரிச்ச போது பழைய சரீரத்தோடு வரவில்லை. அவர் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு வந்தார். அதனால தான் பூட்டின கதவுக்குள்ளே அவரால் ஈஸியாக போக முடிச்சு. புரியுதா உங்களுக்கு? சீசரெல்லாம் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கும்போது என்ன செஞ்சார்? பூட்டின கதவுக்குள்ளே வந்துட்டார். ஏன்னா அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அப்போ அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்போ? கிறிஸ்துவுக்குள்ள நாம் மரிக்கும் போது நாமும் என்ன செய்வோம்? அதுதான் நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கைன்னு சொல்கிறோம். நித்தியம்னா முடிவில்லாத ஜீவனுள்ள வாழ்க்கை. அப்படின்னா இந்த சரீரத்திலேருந்து தான் நம்முடைய ஆவி விடுபடுதே தவிர வேற ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு நாம் எங்கே போய் இருப்போமா? பரலோகத்திலே நாம் அவரோடு சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லுகிறார். பேதுரு பாருங்க, கடந்த குட் ஃப்ரைடே மெசேஜில் நான் அதோடு தான் முடித்தேன். பேதுரு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவரை சிலுவை பாடுகளுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவரை குடும்பப்படுத்துகிறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்போ பேதுருவை ஒரு வேலைக்காரம்மா பார்த்துட்டு, நீயும் அவங்க கூட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்குது. ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, பேதுருவை அந்த அம்மா ஆண்டவரோட பார்த்துருக்கணும் எங்கேயாவது. ரெண்டாவது, அப்படி ஒருவேளை பார்க்கலைன்னா கூட பேதுருவை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருச்சு, நீ ஆண்டவரோட இருந்த அப்படி. ஏன்? ஆண்டவரோட இருந்தால் முகம் பிரகாசமாக இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் அதிக நேரம் இருந்தால் முகம் எப்பவுமே என்ன செய்யும்? எந்த லவுலி போடாமையும் முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கு நல்ல உதாரணம் மோசே. சீனாய் மலைக்கு போனப்போ 40 நாள் இருந்துட்டு கீழே வந்த உடனே அவருடைய முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசம். அவர் இது முக்காடு எடுத்து போட்டுக்கிட்டு தான் பேச வேண்டியதாக இருந்துச்சு. அவர் மேலே போய் என்ன மேக்கப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தார்? அவர் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்தாருங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் பைபிளில் அதிக நேரம் இருக்க இருக்க எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டமும் இல்லாமல் முகம் பிரகாசிக்கும். தேவ சமூகத்தில் இருக்க இருக்க முகம் பிரகாசிக்கும். இது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் நீங்கள் ஊழியக்காரவங்களை, ஏன்னா இப்போ ஏன் ஊழியக்காரவங்க சொல்கிறேன்னா, விசுவாசிகளோட அதிக நேரம் அவங்க தான் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பாங்க. அந்த ஒரு இதுக்காக சொல்கிறேன். அதிக நேரம் ஆண்டவரோடு இருக்கிறதுனால அவர்களுடைய முகம் பிரகாசிக்கும். சில நேரங்களில் நீங்களே உட்காந்து பார்க்கலாம், இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் தான். இப்போது இதை பார்த்து கண்டுபிடிச்சி நீயும் இயேசு கூட இருந்தவர் தானே அப்படின்ன உடனே பேதுரு, ஐயோ நான் இல்லை அப்படின்ட்டார். நான்லாம் இல்லை அப்படின்ட்டார். திரும்பவும் அந்த அம்மா கேட்குது, திரும்பவும் கேட்குது, 3 தடவை அந்த மாதிரி கேட்குது. அப்போ பேதுரு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு?
அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளித்தது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் செய்தார். பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்படிதான் வசனம் இருக்கு. தெரியாதுன்னு சத்தியம் பண்ணுறார். ஆண்டவர் சொன்னார், சத்தியமே பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும். வானத்தின் பேரிலும் பண்ணாத, பூமியின் பேர்லையும் பண்ணாத. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இதில் எதையும் உன்னால் மாற்ற முடியாத. அதனால தயவு செய்து என்ன செய்யாத, சத்தியம் பண்ணாது. ஏன்னா நீ சத்தியம் பண்ணினா உன்னால் அதை நிறைவேற்ற முடியாதுன்ட்டார். ஆகையினால தான் பண்ணக்கூடாதுன்றார். இப்போ பேதுரு என்ன செய்கிறாரு, சத்தியம் பண்ணுறாரு. அது கூட பரவாயில்லைங்க. ஆனால் அடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாராம், சபிச்சார். எந்த சீசனும் அதை செய்யலைங்க, ஆண்டவரை சபிக்கலை. அதுக்கப்புறம் அவர் மனம் கசந்து அழுகிறார். கீழே போயிட்டு வெளியே போயிட்டு என்ன செய்கிறாரு, மனம் கசந்து அழுகிறார். இப்படி பண்ணிட்டோமே. இப்போ ஆண்டவர் வீட்டில் இருந்துட்டார். சீசர்களை பார்க்குறதுக்கு அவர் வர்றாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டார், இப்போது பேதுருவுக்கு நல்லா விழுக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் எல்லாரையும் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. ஆண்டவர் எப்பயுமே அப்படி தான். முதல்ல நம்முடைய தேவை என்னவோ அதை முதல்ல சந்திப்பார். அதை சந்திச்சுட்டு தான் அப்புறம் பேசுவார், அப்புறம் கேள்வி கேட்பார், அப்புறம் எதுனாலும் உபதேசிப்பார். சரி, இப்போ சாப்பாடு கொடுத்துட்டாரு. நீ இப்படி பண்ணில அப்படின்ட்டு ஆரம்பிக்கல. ஆண்டவர் அப்படி ஆரம்பிக்கலை. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க, சரி சாப்பிட்டு பிடிச்சாச்சு, மறுபடியும் என்ன செய்ய போகிறாரு. இப்போ முதல்ல கேட்கல, இப்போ கண்டிப்பாக பேதுரு என்ன செய்ய போகிறாரு, கண்டிப்பாக 2 திட்ட போகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் இப்படி ஆரம்பிக்கவே இல்லை. நீ அன்னைக்கு என்னை இப்படி பண்ணில அப்படின்னு ஆரம்பிக்கலை. அவர் என்ன கேட்டார்னா, பேதுருவே நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது ஒரு தடவை மட்டும் கேட்கல, 2ஆவதையும் கேட்டார். அப்பையும் பேதுரு சொன்னார். 3ஆவதை கேட்கும்போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குறீங்க, உங்களுக்கே தெரியுமே அப்படின்னா. இல்லை நீ சொல்லு அப்படின்னா. நான் கண்டிப்பாக உங்களை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். ஏன் 3 தடவை ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்கணும்? அவர் எத்தனை தடவை மறுதளித்தார்? 3 முறை ஆண்டவரை மறுதளித்தார். 3 முறை ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். 3 முறை ஆண்டவரை சபித்தார். அப்போ அவர் வாயிலிருந்து வந்த அவிசுவாச அறிக்கையை அது பலிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவர் வாயிலிருந்து, பேதுருவின் வாயிலிருந்து 3 தடவை விசுவாசத்தை அறிக்கை செய்ய வைக்கணும். அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சார். ஏன்னா முதல் தடவை கேட்கும்போது அவர் பதில் சொல்லிட்டார். 3 முறை கேட்டதுக்கு காரணம், நீ 3 தடவை என்னை என்ன செஞ்சுருக்க, மறுதளிச்சிருக்கிற. ஆகிற 3 தடவை நீ திரும்ப என்ன செய்ய, என்னை நேசிக்கிறேன்னு சொல்லுன்ற. அது மட்டும் இல்லை, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். பேதுருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். பேதுரு என்ன நேசிக்கிறான்றது தெரியும். அவன் சூழ்நிலை நிமித்தமாக பயந்ததுனால என்ன மறுதளிச்சான்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த 3 தடவை இதை கேட்டுட்டு பேதுரு சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன நீ தெரியாதுன்னு சொல்லிட்டில்ல, என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டில்ல, நான் சொல்கிறேன், நீ தான் டோட்டல் கிறிஸ்டியானிட்டிக்கு லீடர்ன்ட்டார். பேதுருட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார். பாதாளத்தின் வாசல்கள் ஒன்று என்ன செய்யாது, மேற்கொள்ளவே முடியாதுன்ட்டார். அதனால தான் எந்த கொரோனா வந்தாலும் எந்த லாக்டவுன் வந்தாலும் சபையை இது மேற்கொள்ள முடியாது. வசனம் அப்படி தான் சொல்லுது. சர்ச்செல்லாம் பூட்டிட்டாங்க. அன்னைக்கு அந்த கொரோனா லாக்டவுன் அப்போல்லாம் சிலர் பேசின பேச்செல்லாம் பார்க்கணுமே. சர்ச்செல்லாம் மூடிடுச்சு, இப்போ எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு. பாருங்கள், லாக்டவுனுக்கு முன்னாடி சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி உலகம் பூரா பிரசங்கம் பண்ணுறோம். எப்படி? இந்த டெக்னாலஜி மூலமாக. அல்லேலூயா. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா. அதுக்கு முன்னாடி இது இல்லை.
அப்போது சத்ரு வந்து ஒரு வாசலை அடைக்கும் போது ஆண்டவர் பல வாசலை திறந்துடுவார். இது எல்லா சர்ச்சிலும் நடந்துச்சு. சிலர் அதை விட்டுட்டாங்க. இப்போது நம்ம அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் பேதுருக்கிட்ட கேட்ட அந்த கேள்வி பேதுருவை ரொம்ப உடைச்சிருக்கும். ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிலாம் பேசிட்டேன், ஆனால் ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பற்றி கேட்கவே இல்லை. ஆண்டவர் மேலே அவனுக்கு அன்பு என்ன செஞ்சுருக்கும், இன்னும் ஜாஸ்தியாக ஆயிருக்கும். மறுதளித்து பேசும்போதும் ஆண்டவரை சபிச்சும் பேசும்போது கூட ஆண்டவர் சீசர்களை விட்டு போகவே இல்லை. பேதுரு தனக்கு திட்டு விழுக்கும் நினைச்ச இடத்துல திட்டு விழுகலைங்க, ஆனால் திட்டு விழுகாதுன்னு நினைச்ச இடத்துல திட்டு விழுந்துச்சு. எங்க தெரியுமா? யோவான் என்கிற சீசன்கிட்ட திரும்பி அந்த பக்கம் திரும்பி, ஆண்டவரே இவன் காரியம் என்னன்னு கேட்டார். அப்பதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நான் திரும்ப வர்ற வரைக்கும் யோவான் உயிரோடு இருக்கிற சித்தம் எனக்கு சித்தமாக இருந்தால் அதை பற்றி உனக்கு என்னன்னு. ஏன்னா ஆண்டவர் பேதுருவை குறித்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து இளம் வயதில் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வ, ஆனால் முதிர் வயதில் உனக்கு பிடிக்காத விஷயம்லாம் நடக்கும். அதாவது அவர் ஆண்டவருக்காக படப்போகிற பாடுகளை குறித்து ஆண்டவர் சொன்னார் பேதுருக்கிட்ட. அதெல்லாம் சரி ஆண்டவரே உங்களுக்கான சரின்னு ஏற்றுக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தானே. இவர் என்ன பண்ணார், யோவான் பக்கம் திரும்பி ஆண்டவரே அதெல்லாம் ஓகே, இவன் விஷயம் என்னன்னு கேட்டார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அதை பற்றி உனக்கு என்ன, உன் வேலையை பாருன்னு. அங்கே திட்டு விழுகாதுன்னு நினச்சாரு, திட்டு விழுந்துச்சு. அதனால தான் எப்பயுமே அடுத்த வேலையில் கை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் ஊழியம் ஏன் எப்படி இருக்குது, இவங்க ஊழியம் எப்படி இருக்குது, இவன் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறா, இந்த பேச்சும் இந்த பொறாமையும் ஒரு நாளும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஆவிக்குரிய கிறிஸ்தவ மத்தியில் இருக்கவே கூடாது. அவளுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் தேவையா, அது மூஞ்சிக்கும் அது முகர கட்டைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு தேவையா, எத்தனை பேர் நினைக்கிறாங்க அப்படி. நான் சொல்கிறது கிறிஸ்தவர்களை. அந்தம்மா அவங்க காசில் வாங்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்குறாங்க, உங்களுக்கு என்ன? இது எதனால் வருது? பொறாமை. நம்மகிட்ட அந்த ட்ரெஸ் இல்லையே. அப்புறம் அடுத்த வாரமே அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு வேறு கலரில், பத்தியா ஒன்றை மட்டும்தான் இருக்குன்னு நினச்சியா, என்கிட்டையும் இருக்குது. இது ஒரு நாள் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அடிமையாகவே தான் இதோட வாழ்க்கை இருக்கும். அந்த அம்மா ஒன்று வாங்கினா இது வாங்கும், அந்த அம்மா ஒன்று வாங்கலைன்னா இந்த அம்மா வாங்காது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒன்று மட்டும்தான் எனக்கு புரியலை, அந்த அம்மா சாகும்போது இந்த அம்மா மட்டும் ஏன், அந்த அம்மா புடவை வாங்கினா இவங்க வாங்கிடுறாங்க, அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினா இவங்க வாங்குறாங்க, அவங்க வாஷிங் மிஷின் வாங்கினா இவங்க வாங்குறாங்க. அதாவது நமக்கு தேவைப்படும் போது வாங்கணும், என்ன தேவையோ அதை வாங்கணும், அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவை எனக்கு இது தேவை அப்படின்னா அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் நான் போய் வாங்குவேன். அதுக்கான விஷயங்களை நான் சேர்த்து வச்சு அதை செஞ்சு நான் போய் வாங்குவேன். எனக்கு அது தேவையில்லைன்னா ஃப்ரீயாக வந்தால் கூட வாங்கி வீட்டில் ஓரமாக வச்சுவிட்டு யாருக்கு அது தேவைப்படுமோ எடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருவேன். எப்போயுமே இந்த பாலிசியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம், வாழ மாட்டோம். தேவன் நம்மை அடிமைத்தனத்திற்கு அல்ல, அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி நம்மளை முன்குறித்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களுக்காக வாழக்கூடாது. அது அடிமைத்தன வாழ்க்கை. அதை தான் அவர் செய்கிறார். ஆண்டவர் எனக்கு சொன்னதெல்லாம் ஓகே, யோவானுக்கு உன் வேலையை பாருன்ட்டார். இது ஒன்று. இன்னொரு இடத்துல திட்டு வாங்கினார். எங்கே தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட தான் கல்வாரி சிலுவையிலே படப்போகிற பாடுகளை குறித்து பேசி கொண்டிருந்தார். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், அதை பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி தான் பேதுரு ஆண்டவர்கிட்ட பாராட்டை பெற்றார். இதை பேசுகிற உடனே அந்த குசியில் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது, நீங்கள் ராஜாதி ராஜா, நீங்கள் எப்படி சிலுவையில் போய் மறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பேதுரு கடிந்து கொள்ள தொடங்கினார். வசனம் அப்படி தான் இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணார், பேதுரு சத்தம் போடுறார், ஆண்டவரே உங்களுக்கு மரணம்லாம் வரக்கூடாது, நீங்கள் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. ஆண்டவர் திரும்பிட்டு டென்ஷன் ஆகி பேசுன, அப்பாலே போ. யார? அதுக்கு முன்னாடி தான் பாராட்டு வாங்கியிருப்பார்.
இங்கே ஏன் திட்டு விழுச்சு தெரியுமா? திட்டு விழுகாதுன்னு நினச்சார். நம்ம ஆண்டவருக்கு சாதகமாக தானே பேசுகிறோம் அப்படி. உண்மையிலே ஒரு ஆண்டவருக்கு சாதகமாக பேசலை. ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு. பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்னன்னா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் ஏற்படுத்தின பிளான் தான் தன்னுடைய குமாரனை மனிதர்களுக்கு பலியாக கொடுக்கணுன்ற பிளானை அவர் ஏற்கனவே போட்டு வச்சிட்டார். அந்த பிளானை சீசர்கள்ட்ட சொன்னால் அது கஷ்டமாக இருந்தாலும், ஏன் ஆண்டவர் இதுதான் செய்யணுமா, இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டார், ஆண்டவரே இவர் கடிந்து கொள்ள தொடங்கிட்டார். ஏன்னா முதல்ல பாராட்டு வாங்கிட்டார். அந்த குசியில் போய் ஆண்டவர்கிட்ட பேசணுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தான், நீ தேவனுக்கு ஏற்றவையில் சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவையில் சிந்தித்து கொண்டிருக்கிறாயின்ட்டார். அதைத்தான் சொன்னேன், திட்டு விழுகும்னு நினச்ச இடத்துல விழுகலை, திட்டு விழுகாதுன்னு நினச்ச இடத்துல விழுந்துச்சு. அப்போ எதுக்கு ஆண்டவர் திட்டுவார்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமாக பேசினா செஞ்சால் திட்டு விழுகும். அடுத்தவனை காமிச்சு இவனுக்கு என்ன அவனுக்கு என்ன, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொன்னார். சொல்லும் போது ஆண்டவரே இந்த யோவான் இருக்கார், யாக்கோபு இருக்கார், இவருக்கு ஒரு சாவி அவருக்கு ஒரு சாவி கொடுங்கன்னு சொல்லவே இல்லையே. அப்போ சொல்லாதாலும் இப்போ மட்டும் யோவான்கிட்ட திரும்பி ஆண்டவரே இவனுடைய காரியம் என்னன்னு எது கேட்குற? ஆண்டவர் அதனால தான் சத்தம் போட்டார், உனக்கு என்ன ஊழியமோ அதை செய், உனக்கு எத்தனை ஆத்துமாக்களை கொடுத்துருக்கணும் அதை நீ என்ன செய் பார், உன்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கணும் அதை உன்னை வச்சு தான் நிறைவேற்ற முடியும், நான் நீ அந்த பாதையில் செல். இதை தான் ஆண்டவர் சொல்கிறது. உங்களை குறித்து சொந்த பந்தங்களில் ஒருத்தர் பணக்காரராக இருக்காருன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அவங்கள சுற்றி தான் மொத்த கூட்டமும் இருக்கும். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது. யார்கிட்ட ஒன்றுமே இல்லையோ அங்கே நிற்பேன் போய். ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துவது தான் என் ஆண்டவருடைய சித்தம். அவர்களுக்கு வசனத்தை சொல்லி அவர்கள் ஆண்டவர் பக்கம் திருப்பி அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து உயர்வாங்க பாருங்க, அதுதான் என் தேவனுக்கு மகிமை. அப்போ பணக்காரவங்களை பூரா நம்ம எதுக்குறோமா? அப்படி இல்லை. பணத்துக்காக சேர்ற கூட்டம் நம்மளாக இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இந்த நாள் ஒரு வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. அவர் பிசாசை கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ப்ரெசன்ட் லைஃப், இதுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 20-21 வசனங்கள். எபிரேயர் 13:20-21. ஆடுகளாகிய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி, இப்போ இந்த வசனம் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு இதனுடைய அர்த்தம் இப்போ வாசித்தோன்னே புரிஞ்சிருச்சு? எத்தனை பேருக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தம் வாசித்தோன்னே புரிஞ்சு? இப்போ தான் எல்லாரும் வாசிக்கிறாங்க. ஐயோ என்னத்தை கேள்வி கேட்க போகிறாரோ. நான் சேலஞ்சு பண்ணுறேன், இன்னும் 10 தடவை வாசித்தாலும் உங்களுக்கு பாதி தான் புரியும். இதனுடைய முழு அர்த்தத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இது இந்த வசனங்களுடைய பின்னணியை நான் சொல்லுகிறேன். இது ஒரிஜினலாக யாருக்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் இருந்த மக்களுக்காக எழுதப்பட்டது. குறிப்பாக இந்த மக்கள் யார் அப்படின்னா, ஒரிஜினலாக அவங்க யூதர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அதாவது யூத கிறிஸ்தவர்கள். ஆண்டவரை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க மோசே தான் பெரிய ஆள்னு இன்றைக்கும் பேசுவாங்க, ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்னு பேசுவாங்க, இயேசுவை பெரிய ஆள்னு பேச மாட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால அவங்க கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. கஷ்டம்னா பண கஷ்டம் இல்லை. எப்படி கஷ்டம் அப்படின்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்களை
ரட்சிக்கப்படாத யூதர்களும் கஷ்டப்படுத்துறாங்க, ரோமர்களும் கஷ்டப்படுத்துறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் அந்த நேரத்தில், அந்த 1ஆம் நூற்றாண்டிலே, கிபி 1ஆம் நூற்றாண்டிலே பலவிதமான கஷ்டங்கள் வந்துச்சு. ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய விசுவாசமே குறைந்து போகக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு கஷ்டம். இப்போதான் அந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் அவர்களுக்கு எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து மரித்தவர், அவர் மரித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றார். அது மட்டுமல்ல, அவர் மோசேயோட பெரியவர், அவர் ஆபிரகாமை விட பெரியவர் அப்படின்னு போதித்து கொண்டே வருகிறார். வந்துட்டு இந்த கடைசி அதிகாரத்தில் இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறார். இப்போ இந்த 20-21 இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கவனிங்கிறார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது உண்மை. அது உண்மைன்னு நம்பினதுனால தான், விசுவாசத்தினால நாம் இங்கே இருக்கோம். நம்பாதவங்க வெளியில் இருப்பாங்க. அப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறாரு? உயிரோட எழுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மைனா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பாரங்களையும் நீக்கி சகலவிதமான நன்மைகளிலும் உங்களை பெருகச் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சாராம்சம். திரும்ப அதை வாசிக்கலாம். எபிரேயர் 13:20-21. ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிருகையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதை செய்தவர் அதையும் செய்வார். இதுதான் என்னுடைய கண்டென்ட். இதை செஞ்சவர் அதையும் செய்வார். இப்போ அடுத்த கேள்வி, இதை செய்தார்னா எதை அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதா, அதான் அர்த்தம். அதில் சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. இதை செய்தவர், எதை? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின தேவன் அதையும் செய்வார். எதை செய்வார்? நம்மை சகலவித நற்கிரியைகளிலும், நற்கிரியைனா நல்ல செயல்களிலும் சீர்புரிந்தனவர்களாய் அவர் என்ன செய்வாராம்? மாற்றுவார். இதை செய்தவர் அதையும் செய்வார். அப்ப இது ஒரு ஜெபம். கரெக்டாக சொல்லணும்னா சீர் பொருந்தினவர்களாய் ஆக்குவாராக. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் ஜனங்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை கூறும்போது நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆசீர்வாதம் சொல்லி முடித்த உடனே என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும், ஆக கடவுது. அப்போ ஏன் சிலருக்கு ஆசீர்வாதத்தை கூறினாலும் அவர்களால் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை என்றால், அவர்கள் ஆமேன் என்று வாயை திறந்து சொல்றது இல்லை. நம்பினவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் நான் சொன்னேன், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளின் வழியாக நம்மை அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். இப்போ அவர் ஆசீர்வதித்து விட்டதுனால எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வந்துருச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா நாம் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. சிலதை பெற்றுக்கொள்கிறோம், சிலதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன்னா விசுவாசம் பத்தலை. அப்போது ஒருத்தர் கொடுக்கறதுனாலே அது நம்மக்கிட்ட வந்துடாது. நாமும் கையை நீட்டி அதை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்மகிட்ட வரும். அவருடைய கிருபை கொடுக்கிறது ஆசீர்வாதத்தை, நம்முடைய விசுவாசம் அதை என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். அதனால தான் விசுவாசத்தை பிசாசு எப்பயுமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னா உங்களால் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஆண்டவர் கையை நீட்டிட்டு தான் இருக்கார், ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் நம்ம கையை நீட்டினா தானே வாங்க முடியும். விசுவாசம் இருந்தால் தானே கை நீட்டுவோம். விசுவாசம் குறைஞ்சி போச்சுன்னா கையை நீட்ட மாட்டோம்ல, அப்போ ஆசீர்வாதம் வராதுல்ல. அப்போ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கூறும்போது, ஊழியக்காரர் கூறும்போது என்ன சொல்லணும்? டக்குன்னு ஆமேன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணணும்.
அதை ரிசீவ் பண்ணும்போது தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை விதையாக மாறி பின்பு விருட்சமாக மாறும். சொன்ன உடனே நடந்துருமா? இல்லை. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பரிசுத்தவான்களாக மாறலை. ஏன்னா அவர் தான் அந்த அளவுக்கு பரிசுத்தர். அவர் தான் அந்த அளவுக்கு பரிசுத்தர். அவர் சொன்ன உடனே நடந்துரும். அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும். அப்போ ஏன் பரிசுத்தத்துக்கு நேராக நீங்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்கிறார். அவர் மகா பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பரலோகத்தில் எந்த நேரமும் என்ன செய்கிறாங்க? தூதர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அந்த பரிசுத்தத்துக்கிட்ட கூட நம்மளால் போக முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வரலாம், நீ அந்த பரிசுத்தத்துக்கு நேராக வா, என் கூடவே இருந்தீங்கன்னா வந்துடுவேங்கிற. இப்போ இது எபிரேயர்களின் ஆசிரியர் அந்த ஜனங்களுக்கு மட்டும் சொல்லலை. நாம் அந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது அது நமக்கும் நடக்கும். நீங்கள் பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் அந்தந்த காலகட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதை உதாரணம் சொல்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இப்போ இது யோசுவாவுக்குன்னு செப்பரேட்டாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் இதை நம்ம எடுக்கிறோமா இல்லையா? ஏன் எடுக்கிறோம்? நம்ம எடுத்துட்டோம்னா, நமக்கானதாக மாற்றிட்டோம்னா அது நமக்கும் பலிக்கும். ஏன்னா அது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம்னு சொல்கிறது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும். வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவைகளை சொல்லுவது மட்டும்தான் ஜெபம் நினைக்கிறாங்க, அல்லது கண்ணீர் விடுறது மட்டும்தான் ஜெபம் நினைக்கிறாங்க. தவறு. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். சபைக்கான வாக்குத்தத்தம் இருக்குது. அதை எத்தனை பேர் டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? அதை சொல்லி ஜெபம் பண்ணணும். அதுக்கு வாக்குத்தத்தம் எது கொடுக்குறது? அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அந்த சபைக்கான வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். சபைனா நீங்கள், இந்த பில்டிங் கிடையாது, நீங்களும் நானும். அப்போ நமக்கான வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் அடுத்த லெவலுக்கு போகணும். பேசிக்கலே இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளைகள் குழந்தையாகவே இருந்தால் நாம் சந்தோஷப்பட மாட்டோம். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வயசுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைங்க வந்துக்கிட்டே இருக்கணும். குழந்தை பருவம் நல்லது தான். ஆனால் 20 வயசு ஆகியும் குழந்தை மாதிரியே யோசித்து, குழந்தை மாதிரியே நடந்து, குழந்தைக்கு வாயிலேருந்து எச்சி உருகாமல் அப்படிலாம் ஒரு பையனோ பொண்ணோ இருந்தால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அது ரொம்ப நம்ம துக்கப்படுவோம். ஆனால் குழந்தையில் அதே மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் விரும்புகிறார். நாம் குழந்தைகளாக இருக்க ஆண்டவர் விரும்பலை. நாம் அவருக்குள் புத்திரர்களாய், வாலிப பிள்ளைகளாய் நாம் என்ன செய்யணும்? மாறணும். வசனத்தில், ஆவியில் என்ன செய்யணும்? வளரணும். அப்போது இது அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கானதாக இந்த வாக்குத்தத்தத்தை மாற்றும்போது நமக்கும் இது பலிக்கிறது. 21வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதில் 21 கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்கள் சகலவித நற்கிரிகையிலும் சீர் பொருந்தினவர்களாக. உங்களை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களை என்ன செய்வானா? சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவர் தான் ஆக்குறார். நம்ம என்ன செய்கிறாரா? சீர் பொருந்தினவர்களாய் மாற்றுகிறாரா. யார் பார்வையில்? தேவனுடைய பார்வையில், மனிதனுடைய பார்வையில் இல்லை. அப்போ இன்னும் ஃபிட் ஆகணும், இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னு யார் விரும்புகிறா? இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. யாருடைய பார்வையில் நம்ம ஃபிட்டாக இருக்கணுமா? பர்ஃபெக்டாக இருக்கணுமா? பிதாவினுடைய பார்வையில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணுமா? ஆகையினால அந்த வேலையை யார் தான் செய்கிறா? இயேசு கிறிஸ்து தான் நம்மளை மாற்றுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானா. அப்போ நாம் அது எப்படி அவர் நம்மை மாற்றுகிற வேலையை செய்கிறார் அப்படின்னா, அவருடைய வசனத்தை போதிப்பதன் மூலம்தான் நம்மளை என்ன செய்கிறார்? மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் போதிக்கும் போது ரொம்ப கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்போ கவனிக்கிறது தான் உங்களுக்கு மீதி இருக்க 6 நாளைக்கு. அன்னைக்கு நீங்கள் என்ன கவனித்து இருதயத்தில் விதைக்கிறீங்களோ அது அடுத்த 6 நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். திரும்ப அடுத்த வாரம் வரும்போது அடுத்த போதனையை கேட்கும்போது அது என்ன செய்யும்? இன்னும் உங்களுடைய சூழ்நிலையின் கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும்? எப்பயுமே எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, போதிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா பாட்டு பாடும்போது தூக்கம் வராது, பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்யும்? ஏன்னா தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் எந்தெந்த வழிகளில் எல்லாம் வருதோ அந்தந்த வழிகளில் எல்லாம் கவனிக்க விடாமல் செய்வது தான் பிசாசனுடைய வேலை. நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வரும், பிரசங்கத்தை கேட்கும்போது தூக்கம் வரும். ஏன்? இதை யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சும்மா உட்காந்துருக்கிறதுனால இல்லை. சினிமா தேட்டரில் போய் சும்மா தானே உட்காந்துருந்தோம், தூங்கிட்டு இருந்தோம். அது எவ்வளோ நேரம்? அப்போ எல்லாம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். அப்போ வராத தூக்கம் சர்ச்சில் வந்து 1 மணி நேரம் பிரசங்கத்திலேயே வருதுன்னா பிசாசு உங்களை கவனிக்க விட மாட்டான். அதை மீறி தான் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டு நாம் மனம் மாற 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 நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து வாலிப பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துக்கு நம்ம போயிடுவோம். இப்போ சில உதாரணங்களை சொல்கிறேன். வயிற்றை நல்லா இறுக்கி பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. நிறையா பெண்கள்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே போட்டுக்குவாங்க. போட்டுட்டு மேலே வேறு ட்ரெஸ் போட்ட உடனே அவங்களுக்கு வயிறே இல்லாத மாதிரி இருக்கும். ஜென்ஸும் நிறைய பேர் சிலர்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ மேலே சட்டையை போட்ட உடனே ஆள் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வீட்டுக்கு போய் சட்டையை கழட்டிட்டா அவர் ஃபிட்டாலாம் இருக்க மாட்டார், அவங்க ஃபிட்டாலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ உண்மையிலே ஃபிட்டாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஜிம்முக்கு போகணும், அல்லது எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பாடில் கண்ட்ரோலாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த உடம்பு என்னவா மாறும்? ஃபிட்டாக மாறும். யாராவது பவுடரை கொண்டு வந்து விற்று இந்த பவுடரை கலந்து குடிக்க உடம்பு குறையும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் வேலையை அதை வாங்கி என்ன செஞ்சுருங்க? அதை வாங்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. அதில் உடம்பு குறையுமானா குறையும். ஆனால் பலவிதமான சைடு எஃபெக்ட் என்ன செய்யும்? அதில் வருது. மெடிக்கல் ரீதியாக அதில் பயங்கர சைடு எஃபெக்ட் வருது, உயிரே போகிற அளவுக்கு வருது. அதனால் என் வீட்டுக்காரர் என்னை எப்படி சொல்லிட்டாரு, அதனால் நான் உடம்பை குறைக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வீட்டில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ அதை செஞ்சு உடம்பை குறைங்க. அதை விட்டுட்டு எதையாவது சாப்பிட்டா குறைஞ்சிரும். சாப்பிடாமல் இருந்தால் தான் குறையும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். மனிதன் எதுக்காக, ஒருத்தர் கேட்குறாரு, மனுஷன் எதுக்காக உழைக்கிறான்? 1 ஜான் வயிற்றுக்காக தான் முளைக்கிறான், சாப்பிட்றான். 3 வேளை சாப்பாடு வேணும் கண்டிப்பாக அப்படின்னு. ஆனால் டாக்டர்ஸ் பூரா இன்றைக்கி சொல்கிறான், வாரத்தில் 1 நாள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறான். யார்? டாக்டர்ஸ். நம்ம ஒரு நேரமே என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்மளால் இருக்க முடியல. வயிறு கப கப கபானுங்குது, சொல்கிறோமா இல்லையா? இல்லைன்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி, எனக்கு சுகர் இருக்குது அதனால் வந்து நான் வந்து நேரத்துக்கு சாப்பிட்டாகணும். டாக்டர் சொல்கிறது எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறார். சுகர் இருக்கிறவங்களும் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, முதல்ல 1 நாள் வேண்டாம், 1 நேரம் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாம. உடம்பு தன்னை தானே சரிப்படுத்தி கொள்ளுகிறதுக்கான நேரம். உங்களுக்கு எப்படி 6 நாள் வேலை வச்சு 1 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதோ, அதை போல் உங்கள் சரீரத்திற்கும் 24 மணி நேரமும் வேலை கொடுக்கக்கூடாது. 1 நேரம் அதை என்ன செய்யணும், ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது தன்னை தானே என்ன செய்யுமா? இதுதான் அவங்க சொல்கிற விளக்கம். அப்போ உண்மையிலே உடம்பு குறையணும் அப்படின்னா நம்ம இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுதான் உண்மையான உடம்பு குறைக்கிறது, அதுதான் உண்மையான ஃபிட்னஸ். அதை போல சகலவித, இன்னொரு வார்த்தை அந்த இதில் வருது, சகலவித நற்கிரியைகளிலும், எவ்ரி குட் ஒர்க், ஆங்கிலத்தில் அப்படி தான் வருது. அதாவது எல்லா விதமான நன்மைகளிலும் நம்மை பெருக செய்வார், சீர் பொருந்தினவர்களாய் ஆக்குவார். இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஏன்னா தேவன் நம்மை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்களாய் ஆக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அல்லது தேவனுடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு எல்லா விசுவாசிகளும் இப்படி ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது தேவனுடைய சித்தம் தான் என்னுடைய சித்தமாக இருக்கணும், தேவனுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பமாக இருக்கணும். அதை தான் நான் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும்.
அப்போ இந்த மாதிரி நம்மளை ஆக்கணும் அப்படின்னா ஆக்குறதுக்கு பிதாவாகிய தேவன் ரொம்ப விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதா கிட்ட ஜெபிக்கிறார், பரிந்து பேசுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்போ யார் விசுவாசி அப்படின்னா, இயேசுதான் என்னுடைய கடவுள், இயேசுதான் கர்த்தர் என்று எந்த மனிதன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவன் தான் விசுவாசி. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பின அந்த அவ்வளோ பெரிய காரியத்தையே அவரால் செய்ய முடியும்னா, நம்மை சகலவிதமான நற்செயல்களிலும் நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாய் மாற்றுவதற்கு அவருக்கு அது ரொம்ப அற்பமான காரியம். அதாவது எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு சகல நன்மைகளையும் செய்வது அவருக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். கிறிஸ்துவையே 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்ப முடியும்னா, அதையே செய்ய முடியும்னா, இதை நமக்கு நாம் எதிர்பார்க்குற நன்மைகளை நமக்கு செய்கிறதுக்கு அவரால் முடியும். அதனால் எப்பயுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, குடும்பத்தில் கஷ்டமோ பிரச்சனைகளோ வேதனைகளோ பெருக்கெடுத்து மலை மாதிரி வரும்போது நீங்கள் பதட்டப்படாது. ஏன்னா அது வர்றது எதுக்குன்னா உங்களை பதட்டப்பட வைக்கிறதுக்கு தான். உங்களை பதட்டப்பட வைக்கிறதுக்கு தான் இந்த சூழ்நிலை வருது. பிசாசுடைய நோக்கம் நீங்கள் பதறணும். வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். இப்போ நீங்கள் விசுவாசியா அவிசுவாசியான்றதை அந்த இடத்துல காட்டணும் இல்லையா? இவ்வளோ பெரிய பிரச்சனை நினச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இருக்கலாம், அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். நான் என்ன சொல்வேன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடுகட்ட பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர். அப்போ இந்த வசனம் புரிஞ்சிருச்சுன்னா, இந்த பிரச்சனையை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர் பெரியவர்னு புரிஞ்சிருச்சுன்னா, பிரச்சனையை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும். அப்போ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனையை பெருசாக நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது சூழ்நிலை மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவருடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் மாறாது. அன்னைக்கு என்ன சொன்னாரோ அது அன்னைக்கு. அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா விலக மாட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அவர் சொன்னால் அது மாதிரி நடக்கும். நம்ம பைபிள் வசனம் சொல்லுது இல்லையா, அதாவது ஆண்டவரை அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு வசனம் இருக்குது இல்லையா. ஆனால் நான் சொல்லுவேன், சில காரியங்கள் அவரால் செய்ய முடியாதுன்னு. முதல் காரியம், அவரால் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே ஆயிரும். அப்புறம் எப்படி பொய் சொல்கிறது? இப்போ நான் கலராக சட்டை போட்டிருக்கேன், அவர் பார்த்துட்டு என்ன எபினேசர் வெள்ளை சட்டை போட்டிருக்க அப்படின்னாருன்னா, இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லாம் வெள்ளையாக மாறிடும். என்ன ஆண்டவரே பொய் சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அவரால் யாரையும் கைவிட முடியாது. அவருக்கு கைவிட தெரியாது. இதை புரிஞ்சுக்கணும். அவர் கையை உதறி விட்டுட்டு ஓடுறது நீங்களும் நானும் தானே தவிர, அவர் நம்ம கையை என்ன செய்கிறதில்ல, விடுறதில்லை. அப்போ ஆண்டவரால் செய்ய முடியாத சில காரியமும் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஏன் தேவன் நம்மை சகலவித நற்கிரியைகளும் சீர் பொருந்தினவர்களாய் ஆக்க வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யணும். எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை உயிரோடு எழுப்பின தேவனுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தவிடுபடி ஆக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களை பிரச்சனைகள்லேருந்து வெளியே கொண்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. உங்களுடைய தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைக்கிறது பெரிய விஷயமே அவருக்கு இல்லை. சரி, இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் இல்லையா, இதில் என்னெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறீங்களா? இதில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சும்மா தெரிஞ்சது சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா எனக்கும் ஃபுல்லாக தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். அதில் என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம்.
சிலர் நினைக்கிறாங்க எல்லாமே நல்லதாக தான் நடந்துச்சு, நல்ல விஷயங்கள் தான் நடந்துச்சு, இதை போய் நீங்கள் தனித்தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. முதலாவது, வல்லமை வாய்ந்த சத்துருவை தேவன் தோற்கடித்தார். எல்லாரும் சொல்லுவோம், வல்லமை வாய்ந்த சத்துருவை தேவன் தோற்கடித்தார். அதுதான் பாடணும். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதற்கு முன்பு வரைக்கும் மரணம்னா அது பயம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இன்னைக்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், இங்கே செத்த அடுத்த செகண்ட் அங்கே முழிப்பேன்றது தெரியும். நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் இப்போ நல்லா தெரிகிறதுனால சாவு இப்போ முந்தி மாதிரி நம்மளை பயமுறுத்த முடியாது, நம்மளை பயமுறுத்தாது. உங்களுக்கு பிரியமானவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்துருக்கலாம், அவங்க நம்மளை விட்டு போனது வருத்தமாக இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவர்களை பொறுத்தவரை அது சந்தோஷமான, அவங்க ரசிக்கப்பட்டவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. எது? இந்த பூமியில் இருந்துக்கிட்டு சரீர பிரகாரமாக கஷ்டப்படுறதை காட்டிலும் பரலோகத்தில் போய் என்ன செய்வாங்க, ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக ஆண்டோடைய மகிழ்ச்சியில், பூமியில் இதுவரைக்கும் மகிழ்ச்சியை பார்க்காதவர்கள் கூட பரலோகத்துக்கு போனால் என்ன செஞ்சுருவாங்க, பரலோகத்தை பார்ப்பாங்க. அதனால தான் ஆண்டவருக்குள்ளே வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வல்லமை வாய்ந்த சத்துருவை தேவன் என்ன செய்தார், தோற்கடித்தார். பழைய உடன்படிக்கையில், அதாவது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த பல சத்துருக்களை தேவன் மடங்கடித்து விட்டிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப பெரிய விஷயம் பழைய உடன்படிக்கையில் எது அப்படின்னா, செங்கடலை தேவன் ரெண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அதில் வழி நடத்தினார். பார்வோனையும் அவனுடைய சேனையையும் அதிலே மூழ்கடித்து அவர்களை கொன்றார். ஏன் இது ரொம்ப பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த காலத்தில் வல்லரசாக இருந்தது எகிப்து நாடு. எகிப்து தான் பேரரசு இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி. அந்த பேரரசினுடைய அரசன், அந்த பேரரசன் தன்னுடைய முழு பட்டாளத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறான், திரும்ப பிடிக்கிறதுக்கு வரான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கடலையே பிளந்துட்டார். கடலில் பிளந்து ஜனங்களை நடக்க வச்சு அதுக்குள்ளே இந்த பார்வோனையும் அவனுடைய சேனைகளை உள்ளே வர வச்சு அவர்களை அங்கே அழித்து போடுகிறார். ஆகையினால இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஏதாவது தேவையோ அல்லது ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா அவங்க ஜெபிக்கும்போது இந்த இன்சிடெண்ட்டை சொல்லி சொல்லி ஜெபிப்பாங்க. செங்கடலை ரெண்டாக பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், செங்கடலை பிளந்து பார்வோனை அவனுடைய சேனையும் அழித்தீரே உமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதையே செஞ்சீங்களே, நான் கேட்குற இதை உங்களால் செய்ய முடியாதா, இது ரொம்ப சாதாரண காரியம்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இது யாருக்கு, பழைய உடன்படிக்கைக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் இங்கிட்டு வாங்க, ஆண்டோட உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. நாமெல்லாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். இப்போ நாம் எதை சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு, செங்கடலை பிளந்தவரேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதை விட பெரிய விஷயம் எது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணினார் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அப்போ நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும், இனிமேல் ஜெபம் எல்லாம் மாறணும். ஆண்டவரே, இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு உம்மால் எழுப்ப முடியும்னா என்னுடைய இந்த கஷ்டத்தை தீர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். என்னுடைய இந்த தேவையை சந்திப்பது உங்களுக்கு ரொம்ப சுலபமான காரியம். இப்படி தான் ஜெபிக்கணும்னு எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் நமக்கு போதிக்கிறார். அப்புறம் நம்முடைய ஜெபம்லாம் கொஞ்சம் மாற்றணும் இனிமே. ஏன்னா ஆண்டவர் செஞ்சதை சொல்லி ஜெபிக்கும்போது அவரால் நமக்கு பதில் செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட தேவன். அல்லேலூயா. அப்போ செங்கடல் சம்பவத்தில் தோற்கடிக்கப்பட்டது பார்வோனும் அவனுடைய சேனையும். கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டது வல்லமை வாய்ந்த சத்துருவான பிசாசும் அவனுடைய தூதர்களும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதற்கு முன்பாக யாருமே பிசாசை ஜெயித்தது இல்லை. யாருமே பிசாசை வெற்றி பெற்றதில்லை. ஆண்டவர் தான் தன்னுடைய மரணத்தின் மூலமாக பிசாசை என்ன செய்தார், அவர் வென்று எழுந்தார். மீண்டும் சாகவே இல்லை, சாகாமையை பெற்றார்.
அதில் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதாவது தோற்கடிக்கப்பட்ட சத்துரு எது? மரணம். நான் முதலே சொன்னேன், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அவங்களுக்குள்ள வந்தது எது? மரணம். இப்போ ஆண்டவர் அந்த மரணத்தை தான் என்ன செய்கிறார்? இப்போ அவர் சிலுவையில் ஜெயிக்கிறார். எது முதல்ல வந்துச்சோ அதை தான் கடைசி என்ன செய்கிறார்? ஆண்டவர் தோக்கடிக்கிறார். ஏன் தோக்கடிக்கணும்னா, அதை தோக்கடிச்சாதான் பாவம் முழுமையாக என்ன செய்யப்படும்? கழுவி சுத்திகரிக்கப்படும். ஏன்னா பாவத்தின் மூலமாக வந்தது தான் மரணம். அப்போ நமக்கு இது மரணம்னு சொல்லும்போது இது சரீர மரணத்தை சொல்லலை, இது ஆவிக்குரிய மரணத்தை சொல்லுது. நாம் ரசிக்கப்பட்ட உடனே நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறது, நம்முடைய ஆவி உயிர்த்தெழுகிறது. அதனால தான் ரசிக்கப்படுவதற்கு முன்பாக சில காரியங்கள்லாம் நமக்கு தப்புன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ரசிக்கப்பட்ட பின்பு அது ஆட்டோமேட்டிக்காக தப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கே என்ன செய்யும்? குற்ற உணர்வு வந்துடும். இது ஏன் வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கான அடையாளம். வாசிக்கலாம், கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்த பின்பு அவர் பாதாளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் பிசாசினாலே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாதாளத்துக்கு சென்றார். ஏன் பாதாளத்துக்கு போனார் அப்படின்னா, அவராக போகலை, அவர் மீது பாவம் சுமத்தப்பட்ட காரணத்தினாலே அவர் பாவப்பட்ட மனிதனாகத்தான் மரித்தார். அப்போ ஒரு பாவி எங்கே தான் போவான்? பாதாளத்துக்கு தான் போவான். பாதாளத்திலே அவரை பிசாசுகள் கட்டி வைத்திருந்தன. 3ஆம் நாள் பிதாவினுடைய வார்த்தை வந்தவுடன், இவர் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்னு சொன்ன உடனே, பிதாவுடைய வார்த்தை வந்த உடனே பாதாளத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறார். எழும்பும்போது சில வேலைகளை செய்கிறார். என்ன தெரியுமா? பிசாசுனுடைய சகல வல்லமைகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்த. அப்போ பிசாசுனுடைய சகல வல்லமையை என்ன செஞ்சிட்டாரா? இப்போ பல்லு பிடுங்கின பாம்பு படம் எடுக்கும், பயமுறுத்தும், ஆனால் என்ன செய்ய முடியாது? கொத்தி விஷத்தை உள்ள அனுப்ப முடியாது. தேவன் அந்த விஷத்தை கல்வாரி மரத்தின் மூலமாக முறியடித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுதான் வல்லமை வாய்ந்த சத்துருவை தேவன் தோற்கடித்தார் என்பதற்கான காரியங்கள். 2வது, ஆண்டோடைய உயிர்த்தெழுதலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பூமியிலே இருந்த ஒரு வல்லமையான பிரமாணத்தை தேவன் மீண்டும் பின்னோக்கி நகர்த்தினார். பிரமாணம் என்றால் சட்டம். பூமியில் இருந்த ஒரு வல்லமையான பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பின்னோக்கி நகர்த்தினார், ரிவர்ஸ் பண்ணார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடம் இருக்குது, காலி இடம். அதை நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும்? ஒன்றுமே பண்ணல. நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டீங்க, அந்த இடத்த நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க, சரிங்களா? வாங்கி போட்டதோடு சரி, ஒரு வருஷம் கழித்து போகிறீங்க, அங்கே எப்படி இருக்கும்? களைகளாக வளர்ந்துருக்கும், முள் குறுக்கு எல்லாம் வளர்ந்துருக்கும். அப்போது களைகள் வளருவதற்கு நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதே இல்லை. மைண்டை சும்மா விட்டாலே போதும். மைண்டில் என்ன சிஸ்டர் பண்ணுறீங்க? சும்மா இருக்கேன் பிரதர் அப்படின்னாலே போதும். சும்மா இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய செய்திகளை கேட்கணும், ஃப்ரீ டைம் இருந்தால் படிக்கணும், வசனத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், நல்ல காரியங்களை என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். வேலைக்கு போகிறவங்க வேலை நேரத்தில் வேலையை செய்யணும். அங்கே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. ஏன்னா சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓனர் அங்கிட்டு வரும்போது வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஓனர் அங்கிட்டு போயிட்டாருன்னா வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு உட்காந்துருவாங்க. நிறைய பேர் சிரிக்கிறீங்களே. கோயம்புத்தூரில் நான் வேலை பார்க்கும்போது என் கூட இருந்த ஒரு நண்பர், அவர் அப்படி தான் செய்வார். என்ன செய்வார்னா, எல்லாருக்கும் சிஸ்டம் இருக்கும். கரெக்டாக எங்கள் ஜென்ரல் மேனேஜர் வரும்போது அவர் ரூம் தனியாக இருக்கும். அவர் அங்கேருந்து அப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக அப்படி இப்படின்னு இருப்பான்.
சிஸ்டத்தில் பார்த்து இப்படின்னுவான். எனக்கு பக்கத்தில் தான் இருப்பான். என்னடா பண்ணுறான்னு பார்த்தா ஏதோ ஒரு எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணி ஏதோ ரிப்போர்ட் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் அப்படி கிராஸ் பண்ணி வெளியில் போயிடுவார். வெளியே போன உடனே பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வச்சு சீட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அதில் நான் கேட்பேன், ஏப்பா வாங்குற சம்பளத்துக்கு அப்படின்னா, சார் இவங்களுக்கு இதெல்லாம் போதும் சார் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். வசனம் சொல்லுது, நம்முடைய எஜமான்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, கீழ்ப்படிந்து நடக்கணும். அவன் ரட்சிக்கப்பட்ட எஜமானாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அவர் சம்பளம் கொடுக்குறவராக இருந்தால் அவர் சொல்லுகிற நியாயமான எல்லா வேலையும் நாம் என்ன செய்யணும், உண்மையாய் செய்து முடிக்கணும். ஏன்னா அதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அவருக்காக செய்யலை, கர்த்தருக்காக செய்கிறோம். சிலர் சொல்கிறாங்க, நான் உண்மையாக வேலை செய்கிறேன்யா, ஆனால் அவருக்கு யார் ஜால்ரா அடிக்கிறானோ அவனுக்கு தான் இன்க்ரிமெண்ட் போகுது, அவனுக்கு தான் ப்ரொமோஷன் போகுது. நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை பார்க்குறத உங்கள் ஓனர் பார்க்குறாரோ இல்லையோ, பரலோகத்தின் எஜமானன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் உங்கள் ஓனர் கையில் இல்லை, அவருடைய கையில் இருக்குது. இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் வரலைன்னா எங்கே இன்க்ரிமெண்ட் வருமோ அங்கே தூக்கி கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையை உத்தவமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஆளே இல்லை, காலியாக இருக்குது, பூட்டி இருக்குது. இப்போ ஒரு வருஷம் கழிஞ்சு அந்த வீட்டை நீங்கள் திறந்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? வீடு மாதிரியே இருக்காது, குப்பையாக இருக்கும், ஒட்டடை பிடிச்சிருக்கும், சில பூச்சிகள் கூட உள்ளே தங்கியிருக்கலாம். அப்போது புதுசாக கட்டின வீட்டையே நம்ம புழங்காமல் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுது? அந்த வீடு மரணத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னது? ஒழுங்கில்லாமல் போகுது, கெட்டு போகுது. கெட்டு போகிறதுன்றது மரணத்துக்கு சமம். அப்போ அது மரணம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அங்கே வீட்டில் ஆள் புழக்கம் இருக்கணும். அதுதான் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன தான் வாடகை தரேன்னு சொன்னாலும் ஆள் இல்லைன்னா அங்கே வீடு வாடகை விட மாட்டாங்க. ஏன்னா வீடு கெட்டு போயிடும்னுமாங்க. ஆள் அங்கே இருக்கணும், இருந்து நீங்கள் புழங்கணும், புழங்கி வாடகை கொடுக்கணும். அதை தான் நிறைய பேர் விரும்புவாங்க. நான் இல்லையா, நான் பாதி நாள் மெட்ராஸில் போய் பாதி நாள் இங்கே இருப்பேன், எனக்கு இங்கே ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் கொடுக்க மாட்டான், ஒரு சிலர் தான் கொடுப்பான். அதுக்கு காரணம் தான், வீடு கெட்டு போயிடும். அப்போ எல்லாமே கடைசி வரைக்கும் எங்கே போகுதுன்னா அப்படியே கெட்டு போய் மரணத்தை நோக்கி தான் போகுது. ஏன்னா இது உலகத்தினுடைய பிரமாணம். பாருங்கள், 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சட்டை இப்போ என்ன இது, அந்த ஒரு பிரைட்னஸ் இப்போ இல்லாமல் போயிடுது. அது அப்படியே பழசாகி அது ஒரு மரணத்தை நோக்கி போகுது. கடைசியில் அந்த சட்டை ஒன்று வெளியில் போகும், இல்லை கடைசியில் கரித்துணியாக வீட்டில் இருக்கும். அது அந்த சட்டைக்கு ஏற்பட்ட மரணம். அப்போ எல்லா பொருட்களுமே ஒரு மரணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், பிதாவாகிய தேவனால் மீண்டும் உயிரோடு என்ன செஞ்சார்? திரும்ப வந்தார். அப்போ என்னன்னா, மரணத்தை வென்று உயிரோடு எழும்புனதுனால மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணிவிடுவார். இந்த உலகத்தினுடைய வல்லமையான பிரமாணமாகிய மரணத்தை ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனால நம்முடைய எல்லா தவறுகளை என்ன செய்கிறாரு? அவர் உணர்த்தி அதை மாற்றிக்கொண்டே வருகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ மனம் புதிதாகிறதுனாலே நாம் என்ன செய்வோம்? மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்போ இந்த காரியத்தை தேவன் நம்மளே செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடனே நடந்துருச்சு, அது உடனே மறுரூபமாக்கப்பட்டார். நமக்கு அது என்ன எப்படி நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நடக்குது. இது 2வது காரியம். 3வது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே தேவன் புதிய சிருஷ்டியை உண்டு பண்ணிவிட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? புதிய சிருஷ்டியை உண்டு பண்ணிவிட்டார். அவருடைய உயிர்த்தெழுதலினால் நாம் புதிய சிருஷ்டிகளாய் மாறுகிறோம். ஆண்டவர் இனிமே 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக அவர் என்ன செய்ய போகிறாருன்னா, புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போகிறார். அதெல்லாம் இனிமேல் நடக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணார் பாருங்க, படைச்சார் பாருங்க. அவங்க பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த உலகம் இருந்ததோ, இந்த பூமி இருந்ததோ, அதை விட மேலான நிலைமையிலே புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்படும்.
ஆனால் அதை குறித்து சொல்லும்போது சிங்கமும் மானும் ஒன்று அன்னாசியமாக தண்ணி குடிக்குமா. எதுவும் எதையும் துன்பப்படுத்தாது, பிரச்சனையே இருக்காது. அதாவது பரலோகம் மாதிரி இருக்கும் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி. பரலோகத்தினுடைய மாதிரியை பூமியில் காண்பிப்பார் ஆண்டவர். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாமும் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்டவராய் வரும்போது அவர் ஒரு புது சிருஷ்டி, புதிதாக படைக்கப்பட்ட, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவர் இல்லை. அதனால தான் அவர் வந்து நிற்கும்போது கூட மரியாளுக்கு தெரியல, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. எப்படி அவர் அந்த சால்வையெல்லாம் போட்டிருந்தார், தோட்டக்காரவங்க என்ன மாதிரி சால்வெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி போட்டிருந்தார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, தோட்டக்காரர் என்று எண்ணி. அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா இவரை யாராவது எடுத்துகிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களான்னு. அவர் சொல்கிறார், நான் தாம்மா அது. அவ்வளோ க்ளோஸாக பழகினவங்களுக்கு அவர் தெரியல. ஏன்? அவர் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு விட்டார். ஆண்டவர் நிறைய இடத்துல போய் தன்னை அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருந்தது தெரிஞ்சவங்ககிட்டே. 3 வருஷம் கூட வந்திருக்காங்கல்ல, யாரை ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்களா? அவர் உயிர் தெழுந்த பின்பு எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் லேசாக படிச்சுட்டு போயிடுறோம். காட்சி கொடுத்த உடனே அவங்க வந்து அவர் போய் நின்ன உடனே அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா? யாருமே கண்டுபிடிக்கல. எல்லாம் பேய் ஆவேசம்னு சொல்லி பயந்து ஓடுறான். அதான் நடந்துருச்சு. ஏன் அது நடந்தது? அவர் பழைய உருவத்தில் இல்லை, பழைய உடம்புல இல்லை. அவர் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு அது உடனே நடந்துருச்சு. நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்மை மாற்றும்போது நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் என்ன செய்யப்படுறோமா? மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே புது சிருஷ்டியாய் மாற்றப்படும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, பிதாவாகி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புது சிருஷ்டியாய் மாற்றுவார்னா உங்களையும் என்னையும், உங்களுக்கும் எனக்கும் தேவைகளை சந்திப்பது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் கஷ்டத்தை என் கஷ்டத்தை நீக்கிறது அவருக்கு ரொம்ப சுலபமான காரியம். பிரச்சனையை நினச்சி என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க. ஆண்டவர் நமக்கு அவர் உயிர் தெழுந்ததுனாலே நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரியம், நான் இதவே செஞ்சிட்டேன்ப்பா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கால் தூசுக்கு சமம். இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி சொல்கிறார். மீண்டும் வாசிக்கலாம், எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாருங்க, நம்மை சகலவிதமான நற்கிரியை எல்லா நல்ல செயல்களிலும் நம்ம என்ன செய்கிறாரா? சீர் பொருந்த பண்ணுகிறார், நம்மளை அட்டாச் பண்ணுறார். நாம் இதுக்கு முன்னாடி நல்ல செயல்கள் செய்யாதவர்களாக இருக்கலாம், அல்லது இதெல்லாம் அந்த அவங்களுடைய வேலைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை நல்ல செயல்களை செய்வதற்கு, அதாவது தேவனுக்கு பிரியமான செயல்கள் தான் நல்ல செயல்கள். நாம் நினைக்கிறத பூரா நல்ல செயல்னு நினைக்கக்கூடாது. அதான் பிதாவினுடைய சித்தம் நம்முடைய சித்தம். பிதாவுடைய சித்தம் என்னவோ அதான் இயேசுவனுடைய சித்தம், இயேசுவனுடைய சித்தம் என்னவோ அதான் நம்முடைய சித்தம். அப்போ பிதாவுக்கு எது பிடிக்குமோ அதை நாம் செய்யணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு பிறகு தான் நல்ல செயல்கள். அந்த நல்ல செயல்களை நாம் செய்யும்படிக்கு நம்மை தயார்படுத்துகிறார், சீர்பொருந்த பண்ணுகிறாராம். நம்மளாம் அப்படியே செல்ஃப் கண்ட்ரோலில் பண்ணுறது இல்லைங்க. செல்ஃப் கண்ட்ரோல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா? ஏன்னா உலகம் சொல்கிறது ஒன்றை நீயே நம்பு. என்னது? தன்னம்பிக்கையை பெருமையாக பேசும் இல்லையா? நீ ஒன்றை நம்பு, யாரையும் நம்பாதன். கிறிஸ்தவம் அது இல்லை. நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பணும். நம்மளை நம்பினாலே போச்சு, நம்மளை கைவிட்டுருவோம் ஒரு நாள். நம்ம நினச்சிக்க இது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கொண்டு போய் விட்டு நான் இதை பண்ணிடுவேனா, அதை பண்ணிடுவேனா. சில ஆள் பார்த்துருக்கீங்களா, வாயை திறந்து இஷ்டத்துக்கு பேசும். நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன். இன்னும் ஒரே வருஷம்தான் நான் வந்து டாப்பில் இருப்பேன். எந்த டாப்புன்னு தெரியல. ஆனால் 1 வருஷம் போய் 2 வருஷம் போய் 3 வருஷம் ஆயிரும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கட்டம் சரியில்லை, அதனால் இப்போ கொஞ்சம் எனக்கு நேரம் சரியில்லை. நேரமெல்லாம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது. இவர் எந்த கட்டத்தை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல.
நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா ஆண்டவரை படைச்ச நேரம், சூரியன் கரெக்டாக கிளம்புது, கரெக்டாக அதனுடைய பாதையில் ஓடி கரெக்டாக முடிக்குது. ஆண்டவரால் படைக்கப்பட்ட அத்தனையும் சரியாக இருக்குதுங்க, மனுஷனை தவிர எல்லாம் சரியாக இருக்குது. இவன் சரியில்லாமல் நேரம் சரியில்லைன்னுமா, கட்டம் சரியில்லைன்னுமா, எல்லாத்தையும் சரியில்லைன்னுமா. வீடு சரியில்லை, இன்னும் சில கூமுட்டைய வீடு சரியில்லை. எனக்கு இந்த வீட்டில் இருந்தனால தான் எனக்கு வந்து ஒரே நஷ்டமாக போச்சு. இல்லைன்னா அப்படியே 15 கோடி அக்கௌண்ட்டில் வந்து உட்காந்து டாப்பில் போய் உட்காந்துருவீங்க. உன்னைய நீங்கள் முதல்ல சரிப்படுத்து. நம்மளை நாம் சரிப்படுத்தாமல் வீடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் ஒரு ஆவிக்கு கிறிஸ்தவன் பேசுகிற பேச்சே கிடையாது, அவிசுவாச பேச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் குடியிருந்தோம், ஏறக்குறைய 8 வருஷம் இருக்கும். அந்த வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனரும் அவருடைய மனைவியும் இறந்த வீடு அது. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க தான் இப்போ வீட்டை நிர்வாகம் பண்ணுறாங்க. அதில் 2வது பிள்ளை படிச்சுட்டு இருக்குது, மூத்த பிள்ளை தான் நிர்வாகம் பண்ணுது. அந்த வீட்டுக்கு யாருமே குடி வரல. ஏன்? அங்கே 2 சாவு நடந்திருக்கு, அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு யார் வரல. நாங்கள் தான் முதல்ல போகிறோம் அந்த வீட்டுக்கு. நாங்கள் போய் முதல் நாள் ப்ரேயர் ஆரம்பிக்க, சாயந்தரம் தான் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ கரண்ட் போயிடுச்சு. மெழுகுவத்தி வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் ஜாமான்லாம் கொண்டு போய் செட் பண்ணோம். வந்தவங்களுக்கு தெரியும், சர்ச்சிலேருந்து சில பேர் வந்திருந்தாங்க. 8 வருஷம் இருந்தோம். ஒருத்தன் வந்து நைட்டு வந்து குறி சொல்கிறான், இந்த வீட்டில் 2 ஜீவன் இறந்துருக்குது, அவங்களால உங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கணும். நீ போடான்ட்டு நான் விட்டேன். நாம் சரியாக இருக்கும்போது வீடு ஒன்றும் செய்யாது, நேரம் ஒன்றும் செய்யாது, கட்ட ஒன்றும் செய்யாது. ஏன்னா கிறிஸ்தவம் அதுதான். வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சுட்டா, இயேசுவின் மீது நம்பிக்கை வச்சுட்டா வேற எதுவும் உங்களை பாதிக்காது. பாதிக்கிற மாதிரி வரலாம், பயமுறுத்தலாம். பல்லு பிடுங்கின பாம்பு படம் எடுக்க தாங்க செய்யும், அது பாம்பினுடைய இயல்பு. நமக்கு தான் தெரியாது அது பல்லு பிடுங்கினதா பல்லு பிடுங்காதான்னு தெரியாது, அதனால பயப்படுவோம். அது கொத்தவும் செய்யும். பல்லு பிடுங்கிற பாம்பு என்ன செய்யும்? கொத்தவும் செய்யும். ஆனால் விஷம் என்ன செய்யாது, உள்ளே போகாது. ஏன்னா அந்த பல்லே இல்லை அதுக்கு, கொத்தி உள்ளே இறக்க முடியாது. பிசாசு அப்படிப்பட்ட தலை நசுக்கப்பட்டவன். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய தலை என்ன செய்து விட்டார்? அவர் நசுக்கி விட்டார். அல்லேலூயா. அப்போ நம்மை சீர் பொருந்தினவர்களாய் ஆக்குகிறதுனால அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாகிறது. அவர் ஏன் நம்மளை அப்படி ஆக்குறாருன்னா அது அவருக்கு என்னது? மகிமை. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு பணக்காரனை மேலும் பணக்காரன் ஆக்குறது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது, அதில் பெரிய மகிமை இல்லை. யார் கஷ்டப்படுறானோ, யாரெல்லாம் அவர் இந்த பூமியில் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களை மேலான நிலைமைக்கு உயர்த்தி வைக்கிறது தான் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அவர் அந்த மகிமையை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து எழுப்பி 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப செய்ய முடியும் அப்படின்னா உங்களுடைய பண தேவையை சந்திப்பது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸியான காரியம். உங்களுடைய சரீரத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸியான காரியம். ஏன்னா சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் சொல்கிறத அளவுக்கு அதிகமாக நம்புவாங்க. டாக்டர் சொல்கிறத, டாக்டருடைய ரிப்போர்ட்டு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னதுங்க? வேதத்தின் வாக்கு. அதான் வேத வாக்கு. ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கிடையாது. இயேசுவின் தழும்புகளால் குணமானேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பேதுருவின் மூலமாக அந்த எழுதி வைக்கிறார். அதை சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் பெருசாக நம்புறதெல்லாம் இல்லை. எதை தான் நம்புகிறாங்க? டாக்டர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தார்? டாக்டர் என்ன சாகாமை வரத்தை பெற்றவரா? நான் கேட்குறேன். அவர் ஒரு நாளைக்கு போய் சேரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் போய் சேரக்கூடிய ஒரு மனிதனுடைய ரிப்போர்ட்டை நம்புகிற நீங்கள், சாகாமையை உடைய சாவை வென்ற தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் இருப்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ விசுவாசம் எங்கே போச்சு? எது சரி? டாக்டர் சூழ்நிலையை சொல்லுவாருங்க. டாக்டர் எதை சொல்லுவார்?
டாக்டருடைய ரிப்போர்ட்டுன்றது என்னது? அன்னைக்கு அந்த நிலைமையில் உங்கள் உடம்பு எப்படி இருக்கோ அதான், அதை தான் அவர் ரிப்போர்ட்டாக கொடுப்பார். அவர் செக் பண்ணும்போது அங்கே என்ன செய்யுது அதை தான் அவர் சொல்கிறார். இன்னும் சில காரியங்களை இதை தான் பண்ணுங்கள் சரியாகும்னு சொல்லலாம். டெம்பரவரி சொல்யூஷன். பெர்மனன்ட் சொல்யூஷன் யார் கொடுக்க முடியும்? இந்த உடம்பை மேனுஃபேக்சரிங் யார் பண்ணாரோ அவர் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. சாம்சங் மொபைலில் பிரச்சனை என்ன, நீ சாம்சங் ஷோரூமில் கொண்டு போய் கொடுக்கணுமே தவிர, எனக்கு தெரிஞ்சவர் சார் பக்கத்தில் தான் கடை வச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லவர் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா கடைசியில் என்ன ஆகுது? அது லைட்டு வெளிச்சம் வெளியிலலாம் அடிக்குது இல்லையா? சரியான செய்யலை, பண்ணலை. அது யாருக்கு தான் தெரியும்? அதை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அது நாம் என்ன நினைக்கிறோம், அங்கே போனால் நிறைய செலவாயிரும். ரொம்ப இல்லைங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஆகும், ஒரு 1000 ஆகும். ஐயோ 1000 நம்ம எக்ஸ்ட்ரா ஏன் கொடுக்கணும்? கொடுத்தா ஒழுங்காக மொபைல் வரும். இல்லைன்னா அதை கெடுத்து இதை கெடுத்து கடைசியில் வேறு மொபைல் போகிற அளவுக்கு ஆகி போயிடும். இது நடக்குதா இல்லையா? இந்த தவிர நானும் முந்தி செஞ்சுருக்கிறேன், இப்போ செய்கிறதில்ல. அப்போது என்னை மேனுஃபேக்சரிங், ஒரு மனிதனை உண்டாக்கினது யார்? ஆண்டவர். அதனால தான் கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லைன்னு சொல்கிறோம். ஒரே தாய் தகப்பன், ஆதாம் ஏவாள், இவங்க வயிற்றில் இருந்தால் மொத்த மனுக்குலமும் வந்துச்சுன்னா ஜாதிக்கும் கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஜாதி பார்க்கிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. முதல்ல நீங்கள் நம்ம சவுத் சைடு போயிட்டீங்கன்னா ஜாதி கிறிஸ்டியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கிட்டிருந்து வந்தவங்களுக்கு தெரியும் ஜாதி ரீதியான சபை இருக்குதா இல்லையா. ஜாதியை குறித்து எந்த ஊழியக்காரன் பேசுகிறான்? ஒரு சிலரை தவிர எவனும் பேசுறது கிடையாது. கல்யாணம்னு வந்துச்சுன்னா ஜாதி தான் அங்கே முன்னாடி வந்து நிற்கிது. இவன் என்ன கிறிஸ்தவன்? ஆதாம் ஏவாளிலிருந்து நம்ம வந்திருக்கிறோன்றது தான் கிறிஸ்தவம். அது மட்டும் இல்லை, ஆதாம் ஏவாளிலிருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோன்றத யூதர்கள் நம்புகிறாங்க, சரிங்களா? ரட்சிக்கப்படாத யூதர்கள். 2வது இஸ்லாமியர்கள் நம்புகிறாங்க. 3வது கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். ஏறக்குறைய 3 கூட்டம் அதை தான் நம்புது. இந்த 3 கூட்டமும் ஜாதி பார்க்கவே கூடாது. ஜாதி எங்கேருந்து வந்துச்சு? இன்னொரு மதத்திலேருந்து வருது. அவங்க மதம் என்ன சொல்லுது? கடவுளுடைய கையிலேருந்து ஒருத்தன் பிறந்தான், மார்புலேருந்து ஒருத்தன் பிறந்தான்றது. அதனால் அவங்க அதை பார்க்குறாங்க. அவர்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க, ஆகையினால அதை செய்கிறாங்க. அதை எடுத்து நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ நாம் யாரை நம்புகிறோம்? அல்லேலூயா. ஜாதி பார்க்கிறவன் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அல்ல. இதை திட்டமாக சொல்கிறேன். ஏனென்றால் ஆதாம் ஏவாளிலிருந்து மட்டும்தான் இந்த மனுக்குலம் வந்தது. அந்த ஆதாமும் ஏவாளும் செய்த பாவங்களை தேவன் கல்வாரி சிலுவையிலே முழுமையாக தீர்த்து விட்டார். அவர் சிலுவைக்கு போனது நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, அவருக்கு முன்பு வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாவங்களையும் அவர் என்ன செஞ்சார்? அதுதான் மொத்த மனுக்குலத்துடைய பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஏற்று அவர் மரித்தார். பிதாவாகி தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அதையே செய்தவர் நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்வது மிக மிக எளிதான காரியம். அல்லேலூயா. ஆகையினால தான் கர்த்தரை நம்புவது ரொம்ப முக்கியம், அவரை விசுவாசிப்பது ரொம்ப முக்கியம். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலிருந்து உயிர்த்தெழ வைக்க முடியும் என்றால், ஆண்டவரை எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது உமக்கு சுலபமான காரியம். ஆண்டவரை எங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் சீர் பொருந்தினவர்களாய் நற்கிரியைகளை செய்ய சீர் பொருந்தினவர்களாய் ஆக்குவது உமக்கு லேசான காரியம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏற்ற நன்மைகளை ஏற்ற காலத்திலே சரியாக நீர் தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி உடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதன் மூலம் உடைய நன்மைகளை ஏராளம் தாராளமாக என்னுடைய ஜனங்கள் பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. அநேகருக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய கர்த்தாவே அவங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.